வெல்கம் டு என்லைட்டன் கிளாஸ். இன்னைக்கு நாம அவர் டே டு டே கான்வர்சேஷன்ஸ்ல வரக்கூடிய ஒரு சில சென்டென்சஸை எப்படி இங்கிலீஷ்ல சொல்லலாம்னு பார்க்கலாம். அது எனக்காகவா? இஸ் இட் ஃபார் மீ? இஸ் இட் ஃபார் மீ? இது ஒரு கொஸ்டின் சென்டென்ஸ், எஸ் ஆர் நோ கொஸ்டின். அதனால இஸ்ன்ற ஹெல்பிங் வெர்பு ஃபர்ஸ்டா வந்திருக்கு, அடுத்து ப்ரனவுன் இட்டு வந்திருக்கு. இதையே இது எனக்கு தான் அப்படின்னு நம்ம பதிலா சொல்லல, இந்த இட்டு வந்துரும், இஸ் ரெண்டாவதா வந்துரும். அத அடுத்து பார்ப்போம். அது எனக்காகத்தான். இட் இஸ் ஃபார் மீ. இட் இஸ் ஃபார் மீ. இங்கே ப்ரனவுன் இட்டு ஃபர்ஸ்ட் வந்திருக்கு, ஹெல்பிங் வெர்பு இஸ் செகண்டா வந்திருக்கு. இது ஒரு ஸ்டேட்மெண்ட் சென்டென்ஸ். அது உனக்காகவா? இஸ் இட் ஃபார் யூ? இஸ் இட் ஃபார் யூ? இங்கே இது எஸ் ஆர் நோ கொஸ்டின். இங்கேயும் இஸ் ஃபர்ஸ்ட் வந்திருக்கு, செகண்ட் இட்டு வந்திருக்கு. இது ஸ்டேட்மெண்டா மாறையில இட்டு வந்துரும், வெர்பு செகண்டா வந்துரும். அது உனக்காக தான். இட் இஸ் ஃபார் யூ. இட் இஸ் ஃபார் யூ. இது ஒரு ஸ்டேட்மெண்ட் சென்டென்ஸ். ப்ரனவுன் இட்டு ஃபர்ஸ்ட் வந்திருக்கு, செகண்ட் வெர்பு இஸ் வந்திருக்கு. இதே மாதிரியே அவர்களுக்காகவா, அவளுக்காகவா, அவனுக்காகவா, நமக்காகவா அப்படின்னு பேசலாம். அந்த கடைசி இருக்க ப்ரனவுன் மட்டும் மாறும். ஹிம், ஹெர், யூ, தெம் அந்த மாதிரி வரும். இதை நீங்களா பிராக்டிஸ் பண்ணி பாருங்க. அவர் எழுதுவதில் வேகமாக இருக்கிறார். He is very fast in writing. He is very fast in writing. அதுவே அவர் வேகமாக எழுதுகிறார் அப்படின்னு சொல்றதுக்கு he writes fast. He writes fast அப்படின்னு சொல்லலாம். ஒரு அன்பான வேண்டுகோள். A kind request. A kind request. இங்க இருந்து நகருங்க. Move from here. Move from here. சத்தம் போடாத. Don't make noise. Don't make noise. அது என்ன குழப்புது. It confuses me. It confuses me. இதுல நான் தெளிவாகிறேன். Let me clear in this. Let me clear in this. அடுத்த வாரம் சென்னைக்கு போகலாமா? Are we going to Chennai next week? Are we going to Chennai next week? நாளைக்கு நேரம் நான் பஸ்ல டிராவல் பண்ணிட்டு இருப்பேன். I will be traveling in a bus by this time tomorrow. I will be traveling in a bus by this time tomorrow. இந்த வார இறுதியில நீங்க எங்க போறீங்க? Where are you going this weekend? Where are you going this weekend? நாம் ஒன்றாக செல்வோம். Let us go together. Let us go together. பார்க்கலாம். See you. See you. மன்னிப்பு கேளு. Say sorry. Say sorry. அறிவுறுத்தல்கள் சொல்லுங்கள். Say the instructions. Say the instructions. எனக்கு படிக்கிறதுனா பிடிக்கும். I love learning. I love learning. கபிலன் ஒரு நல்ல ஆசிரியரா இருக்கணும்னு விரும்புறாரு. Kabilan wants to be a good teacher. Kabilan wants to be a good teacher. அவ சைக்கிள்ல ஸ்கூலுக்கு போறா. She goes to school by bicycle. She goes to school by bicycle. அவ ஒரு அழகான கடிகாரம் வச்சிருக்கா. She has a beautiful watch. She has a beautiful watch. சோழன் கிளைம் பண்றத விரும்புறான். கிளைம் பண்றது அப்படின்னா இப்ப மரம் ஏறுறது, மலை ஏறுறது, அந்த மாதிரி கிளைம் பண்ணுவாங்க இல்லையா, அத சொல்லணும்னா சோழன் லைக்ஸ் கிளைம்பிங். சோழன் லைக்ஸ் கிளைம்பிங். எவ்வளவு சூடா இருக்கு. How hot it is. How hot it is. உங்க உடல் நலம் எப்படி இருக்கு? How is your health? How is your health? நான் நல்ல ஆரோக்கியமா இருக்கேன். I'm at good health. I'm at good health. எனக்கு ஒரு டம்ளர் தண்ணி கொண்டு வா. Bring me a glass of water. Bring me a glass of water. நீ எழுதுறியா? Are you writing? Are you writing?
மழை பெய்யும் போது வெளியே போக கூடாது. Don't go out when it rains. Don't go out when it rains. என் பென்சிலை எடுத்தது யாரு? Who took my pencil? Who took my pencil? இந்த பெயிண்டிங் எவ்வளவு அழகா இருக்கு. How good the painting is. How good the painting is. நீங்க இப்ப விளையாட விரும்புறீங்களா? Do you like to play now? Do you like to play now? உள்ள விட்டுரு. Keep off the grass. Keep off the grass. அவர்கள் ஒன்றாக நடனம் ஆடுகிறார்கள். They dance together. They dance together. சூப் நல்லா சுவையா இருக்கு. The soup tastes good. The soup tastes good. உடல் எடையை குறைக்க முயற்சி செய்யுங்க. Try to lose weight. Try to lose weight. பைத்தியக்கார விளையாட்டுகள் விளையாடி உங்கள் நேரத்தை வீணடிக்காதீங்க. Don't waste your time playing insane games. Don't waste your time playing insane games. அவர் பதட்டமா இருக்காரு. He is nervous. He is nervous. அவருக்கு மேலும் ஒரு வாய்ப்பு கொடுங்க. Give him one more chance. Give him one more chance. குழந்தைங்க பூங்கால விளையாடுறாங்க. The children play in the park. The children play in the park. சுண்டெலி ஜன்னல் வழியாக வந்தது. The mouse came through the window. The mouse came through the window. நீங்க கடவுளை நம்புறீங்களா? Do you believe in God? Do you believe in God? எல்லோரும் நகைச்சுவையை கேட்டு சிரித்தனர். Everyone laughed at the joke. Everyone laughed at the joke. நமது வாழ்க்கை எப்படி நிறைவாகிறது? How does our life get fulfilled? How does our life get fulfilled? எங்கள் வழிகாட்டி யார் அப்படின்னு கேட்போம் இல்லையா? இல்லைன்னா எங்களை வழி நடத்துறவங்க யாரு, கைட் பண்றவங்க யாரு அப்படின்னு கேட்கறதுக்கு இங்கிலீஷ்ல Who is our guidance? Who is our guidance? ஒரு உறுப்பினரா இருக்கணும்ன்றது அவரோட நீண்ட நாள் ஆசை. It's his long time wish to be a member. It's his long time wish to be a member. Long time wish அப்படின்றது நீண்ட நாள் ஆசை அப்படின்ற அர்த்தத்தை குறிக்கும். விருந்தினரை சந்தித்ததில் அவர்கள் மகிழ்ச்சி அடைந்தனர். They were happy to meet the visitor. They were happy to meet the visitor. இதற்கு தொடர்புடைய அனைத்து தகவல்களையும் எனக்கு வழங்கவும். Provide me all the relevant information. Provide me all the relevant information. Relevant அப்படின்னா அதற்கு தொடர்புடைய அப்படின்ற மாதிரி அர்த்தம் வரும். இன்ஃபர்மேஷன் அப்படின்றது சிங்குலருக்கும் ப்ளூரலுக்கும் இன்ஃபர்மேஷன் தான் வரும், எஸ் சேர்ந்து வராது. அவர் அதற்கு பொருத்தமானவர், அவரால் அதை செய்ய முடியும் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அதுக்கு இங்கிலீஷ்ல He is fit for that. He is fit for that. அவள் ஏமாற்றம் அடைந்தாள். She was disappointed. She was disappointed. வார்த்தைகளை படிப்பது மிகவும் வேடிக்கையாக இருந்தது. It was awfully funny to read words. It was awfully funny to read words. Awfully funnyங்கிறது மிகவும் வேடிக்கையாக அப்படின்ற அர்த்தத்தை கொடுக்கும். நான் சொல்றத கேளு. Hear what I tell. Hear what I tell. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும் நம்புறேன். தொடர்ந்து நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. And thanks for watching.